ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர்விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கொரோனாவுக்கு பரிசோதனை செய்யணும்னா ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை லேபுக்கோ போய் தான் பரிசோதனை செய்யணும். ஆனால் இனிமேல் கொரோனாவுக்கான பரிசோதனையை வீட்டிலே செஞ்சுக்கலாம். ICMRன்னு சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வீட்டிலே கொரோனாவுக்கான பரிசோதனை செஞ்சுக்கிற கிட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது மூலமா நம்ம வெளியெங்கையும் போக தேவையில்லை. வீட்டிலே எந்த ஒரு மருத்துவ நிபுணரும் இல்லாம நம்மளாவே கொரோனா பரிசோதனை செஞ்சுக்க முடியும். இந்த கிட்டோடைய பெயர் தான் கோவிஷெல்ஃப். இந்த கிட்ட பூனேவை சேர்ந்த மைலாப் டிஸ்கவரி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ன்ற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த கிட் அடுத்த வாரத்துல இருந்து பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிட்டோடைய விலை 250 ரூபான்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கிட்டின் மூலமா சோதனை செஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, கொரோனா நோய் தொற்றுக்கான அறிகுறி இருக்கிறவங்க இந்த கிட்டை பயன்படுத்தலாம். அது போக ஏற்கனவே வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆகி அவங்களோட இமிடியேட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கிட் மூலமா கொரோனா பரிசோதனை செஞ்சுக்கலாம். பொதுவாக கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை 2 வழிகளில் நம்ம செய்யலாம். ஒன்று RT-PCR, இன்னொன்று ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ரேட் முறையிலையும் நம்ம பரிசோதனை செய்யலாம். இந்த கிட்டில் நம்ம ரேட் முறைப்படி தான் கொரோனா பரிசோதனை செய்ய போகிறோம். இப்போ இந்த கிட்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கோவிஷெல்ஃப் கிட் நம்ம வாங்கினோம்னா அந்த கிட்டுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். ரெண்டாவதா ஒரு ப்ரீஃபில்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் இருக்கும். மூணாவதா ஒரு நேசல் ஸ்வாப் இருக்கும். நாலாவதா ஒரு டெஸ்ட் கார்டு இருக்கும். அஞ்சாவதா ஒரு பயோ ஹசார்ட் பேக் இருக்கும். ஸோ ஒரு கிட்டுக்குள்ள இந்த 5 ஐட்டமும் இருக்கும். இந்த கோவிஷெல்ஃப் கிட்டு மூலமா நம்ம கொரோனா பரிசோதனை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல மைலாப் கோவிஷெல்ஃப்ன்ற ஆப்பை நம்மளுடைய மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆப் ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ரிப்போர்ட்டை இந்த ஆப்ல இருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மைலாப் கோவிஷெல்ஃப் ஆப்போடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கிட்ட ஓபன் பண்றோம். கிட்ட ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ப்ரீஃபில்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் எடுக்கணும். டியூப் எடுத்துட்டு அந்த டியூபோடைய கேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டியூபை கையில வச்சுக்கிட்டு கிட்டில் இருக்கிற நேசல் ஸ்வாப் எடுத்து நம்மளுடைய நாசி துவாரத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இந்த ஸ்வாபை குறைஞ்சது 2 சென்டிமீட்டருக்காவது உள்ளுக்க இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு துவாரத்திலையும் குறைஞ்சது 5 தடவையாவது உள்ளுக்க மென்மையா சுத்தி நாசியில இருக்கிற சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 2 துவாரத்திலையும் இருக்கிற ஸ்வாப் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை இப்போ நம்ம கையில வச்சிருக்கிற அந்த டியூபுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். நம்ம எடுத்த ஸ்வாப் சாம்பிள்ஸ் நம்ம டியூப்ல இருக்கிற லிக்விட்குள்ள நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி கலக்கிட்டு மீதி இருக்கிற ஸ்வாபை உடைச்சிடணும். இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற டியூபோட கேப்பை மூடிடுங்க. மூடிட்டு கிட்டில் ஒரு டெஸ்ட் கார்டு இருக்கும். அந்த டெஸ்ட் கார்டை எடுத்து அங்கே சீன் போட்டிருக்க இடத்துக்கு முன்னாடி 2 ட்ராப் நம்மளுடைய சாம்பிள்ஸை அந்த கார்டில் விடணும். நம்ம சாம்பிள்ஸை விட்டு குறைஞ்சது 15 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் கார்டில் 2 லைன் இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் லைன், இன்னொன்று டெஸ்ட் லைன். நம்மளுடைய சாம்பிள்ஸை நம்ம கண்ட்ரோல் லைனில் தான் விடுறோம். ஒருவேளை இந்த டெஸ்ட் பாசிட்டிவா இருந்தா, அதாவது நம்மளுக்கு கொரோனா தொற்று இருந்துச்சுன்னா 5 to 7 நிமிஷத்துக்குள்ள நம்மளுடைய சாம்பிள்ஸ் கண்ட்ரோல் லைன்லையும் ஒரு கோடு வந்திருக்கும், டெஸ்ட் லைன்லையும் ஒரு கோடு வந்திருக்கும். நம்மளுக்கு கொரோனா பாசிட்டிவா இருந்தா டெஸ்ட் கார்டுல 2 டார்க் லைன்ஸ் வந்திருக்கும். இதுவே நெகட்டிவா இருந்தா கண்ட்ரோல் லைன்ல மட்டும்தான் ஒரு லைன் தான் வந்திருக்கும். டெஸ்ட் லைன் எதுவுமே வந்திருக்காது, பிளெயினா தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வரதுக்காக தான் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க. 15 மினிட்ஸ் ஆனதுமே நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மொபைல் போன்ல மைலாப் கோவிஷெல்ஃப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். இந்த 15 மினிட்ஸ் ஆனதுமே நம்மளுடைய போன்ல இருந்து ஒரு அலாரம் வரும். நம்மளுடைய ரிசல்ட் நம்மளுடைய அந்த மைலாப் கோவிஷெல்ஃப் ஆப்லையும் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வியூ பண்ணிக்கலாம், அங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஒருவேளை 20 நிமிஷம் ஆகியும் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் கார்டுல எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்கலைன்னா டெஸ்ட் இன்வாலிடுன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் நம்ம வேற கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டெஸ்ட் கார்டுல நம்மளுக்கு வந்திருக்க ரிசல்ட்டை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிட்டில் இருக்கிற பயோ ஹசார்ட் பேக்ல நம்ம யூஸ் பண்ண எல்லா திங்ஸையும் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். ஒருவேளை இந்த கிட்டில் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்தரா வேற எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை, அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் தான் சொல்றாங்க. ஒருவேளை கொரோனா அறிகுறிகள் இருந்தும் இந்த டெஸ்ட்ல ரிசல்ட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா மட்டும் அவங்க மறுபடியும் RT-PCR டெஸ்ட் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த கோவிஷெல்ஃப் கிட் மூலமா நம்ம வீட்டிலே கொரோனா பரிசோதனை பண்ணிக்கலாம்.
ஸோ இனி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு லேப்க்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ அங்கே இங்கேயும் நம்ம அலைய தேவையில்லை. வீட்டிலே அதுவும் 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளால கொரோனா டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் இந்த கோவிஷெல்ஃப் கிட்ட எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கோவிஷெல்ஃபே தனியாக ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அதுக்கான லிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த கிட்ட எப்படி யூஸ் பண்ணணுன்ற வீடியோ அவங்களுடைய வெப்சைட்லையும் இருக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் இது ரொம்பவே தேவையான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.